அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களான நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி காத்திருக்கும் சுக்கிரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏற்பட போகும் ராஜயோக பலன்கள் என்ன, சுக்கிரனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் தற்போது சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதோடு உச்சமும் அடைகிறார். எனவே இக்காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் ஈடேற இருக்குதுங்க. வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. தடுமாறி நின்ற கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடியுங்க. பெண் வழி பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அமைகிறதுங்க. அதே போல் பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களின் எண்ணம் கை கூட இருக்கு. கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் நேரம் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் வந்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகள் அமைகிறது. இக்காலகட்ட கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றமும் வர வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது வரப்போகிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் முழுவதும் மகிழ்ச்சி கடலில் மிதக்க போகிறீங்க. புத ஆதித்ய யோகம் குரு சந்திர யோகமும் அமைந்து இக்காலகட்டம் முழுவதுமே தொடங்குவதால் சமூகத்தில் உயர்ந்த நிலை அடைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த சஞ்சார நிலை அமைகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு செவ்வாய் வரப்போகிறார். இந்த நேரம் ஒரு யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஒரு தொழில் செய்வோர் அதே போல் இரு தொழில் செய்யும் யோகம் உண்டுங்க. குடும்பத்தில் மேலும் ஒரு சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகல இருக்கு. அதாவது குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் மற்றும் 3 அல்லது 4 பேரும் வேலை செய்து பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அவை இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல எளிதில் நடைபெற இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். லாபஸ்தானத்தில் பலமான கிரகமான சனி அடியெடுத்து வைக்கும் போது ரிஷபராசினியர்களான உங்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்க இருக்குதுங்க. வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகல இருக்கு. சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலன்ல கவனம் தேவைங்க. ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழல் உருவாகும். அதே முயற்சி எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். நாள்பட்ட நோய்களை சரி செய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புனிதமடைவதால பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் புதிய சகாப்தம் உருவாக வழிபிறக்க இருக்கு. விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் சனி செவ்வாய் ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றிணைவது பொன்னான ஒரு நேரமாக ரிஷபராசினியர்களான உங்களுக்கு அமைகிறதுங்க. தொழில் ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களும் இணைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்யும் வாய்ப்பை பெறுவாங்க. அதே போல் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விரிவடையுங்க. வங்கிகளும் வள்ளல்களும் போட்டி போட்டு
போட்டுக்கொண்டு உதவுவாங்க. அலைகடலை தாண்டி செல்வோர் அதிக சம்பாத்தியத்தை குவிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தற்சமயம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க. தொழிலில் அற்புதமாக நடைபெற இருக்கு. அவரோடு புதனும் இணைந்திருப்பதால் புத சுக்கிர யோகம் உருவாகுங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் தைரியத்தோடு எதையும் செய்து வெற்றி காண இருக்கீங்க. சிலருக்கு இழந்த சொத்துக்களை மீட்கும் வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தில் வக்ரகுரு அமர்ந்திருப்பதால நன்மையை நடக்குங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். இடமாற்றத்தால் நன்மைகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வெளிநாடு வேலை வியாபார முயற்சிகள் பலன் அளிக்குங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதே போல் இத்தருணங்களை குழந்தை பேரு, வீடு, மனை வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குதல் முதலிய சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகலமும் நிறைந்திருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களுடைய ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் சில எதிர்பாராத கடுமையான செலவுகள் வந்து நிற்கும். வீண் அலைச்சல் உண்டாகலாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை நெருக்கடி ஏற்படலாம். அதே போல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குங்க. அதே போல் தந்தையினுடைய உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரலாம். வாக்குவாதத்தில் குரு வக்ரமாகி இருப்பதால் கவனமாக பேசுங்க. யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக மிக நல்லது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தனஸ்தானத்தில் வக்ரகதியில் குருவும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க. சமாளிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்குதுங்க. அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கையினால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இத்தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டியிருக்கும். ஆனால் தற்போது சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் இரவு நேரங்கள்ல கவனமாக இருங்க. குறிப்பா வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அன்றாட பணிகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லதுங்க. முக்கிய அலுவலக விஷயங்களை பற்றி சக ஊழியர்களிடம் விவாதிக்க வேண்டாங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல ரிஷபராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.